ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆமென். மனிதர்களுக்கு விசுவாசமானது எப்படி வருகிறது என்று சொல்லி என்று சொன்னால், இந்த விசுவாசம் எதனால் உண்டாகிறது என்று சொல்லி பார்த்தால், விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் அதாவது நம்பிக்கையினால உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதனாலே நம்முடைய முன்னோர்களாம் சாட்சி பெற்றவங்களாக என்ன செய்தாங்க இருக்கிறாங்க. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும் இவ்விதமாய் காணப்படுபவர்கள் தோண்டப்படுபவர்கள் அல்ல, உண்டாக்கப்படவில்லை என்றும் நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும். அமேன். நமக்கென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அங்கே ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். அந்த உலகம் எப்படி இருக்கிறதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அந்த உலகத்தை குறித்து சொல்லப்பட்டு அதை நாம் நம்புவோம், அதை உறுதியாக கடைபிடிப்போம். காணப்படாத நிச்சயமாத்தை நாம் கடைபிடிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.